கதா சுனேபட்டானி மாய்கா தொகுதியின் பேரள மாநாடு அண்மையில் மிக விமர்சையாக நடந்து முடிந்தது. இந்த மாநாட்டுக்கு சிறப்பு வருகை அளித்த மாய்காவின் தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் ஆனந்தனுக்கு இவ்வேளைகளில் சிறப்பு செய்யப்பட்டு மரியாதை வழங்கப்பட்டது என்பது இந்த படக்காட்சிகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த தொகுதியின் தலைவராக திரு பிள்ளை அவர்கள் மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் என்பது பெருமைக்குரிய விஷயத்தை நிரந்தர தலைவர் மேடம் சூரியகாந்தா அம்மா அவர்கள் மேடையிலே அந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது தேசிய தலைவர் தான் யார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு எழுதுவது. பார்த்தா சுங்கப்பட்டாயில் வந்து என் பேர் வருது. நான் ஒன்றும் செய்ய முடியாது. மிக கூட அரகன் பிரசிடென்ட் ஏன் தெரியல, என்னைய சுங்கப்பட்டா இன்னைக்கு அனுப்பியிருக்காருன்னு தெரியல. இல்லை தில்லை கேட்டாரா இல்லையான்னு தெரியல. சிரிக்கிறாங்க. JPKKPன்னு ரெண்டு பேர் ஒன்று கிடச்சி, அதுதான் ஒன்று நம்ம அரசாங்கம், இந்த பிகேஆர் அரசாங்கம், இந்த PHPN அரசாங்கம், இந்த மடானி அரசாங்கம், கரஜர் பிற்பாடு அரசாங்கம் மாய்க்காக கொடுத்தது. அது வந்து இந்த கிடாவுக்கு தான் வந்து நான் வாங்கணும். 15 JPKKP வாங்கணும். இன்னும் சில 10 வந்து நான் கேட்டுட்டு வந்தேன். அது என்னாச்சுன்னு தெரியல. பிரபா தான் பதில் சொன்னார். நான் வந்து 10 திருப்பி கொடுக்கணும்னு கேட்டு வந்தேன். இந்த மாநில நிர்வாகம் வந்து அவங்க கேட்டாங்களா இல்லையா தெரியாது. தொடர்ந்து அதுக்கு பாடு பண்ணோம். இன்னும் ஒரு 10 JPKKP கேட்டு 2 வருஷம் இருக்குப்பா. ஆனால் 10 ஜிராய்க்கு இல்லை, மருபக கொண்டு தான் இருக்கு, கோலக்கடாக்கு இல்லை, அலோஸ்தா இருக்குல்ல, பக்கோசனாக்கு இல்லை. இதை தான் நம்ம செய்யணும். இப்போ அது வந்து பிரதிநிதி. இப்போ சுங்கப்பட்டால 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து தில்லை JPKKP தலைவர், இன்னொருத்தவங்க வந்து திருமதி சூரியகாந்த். அவங்க வந்து கவசான் நிதிஷ் காப்பூர். அதில் பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி 15 வாங்கி கொடுத்தோம். பின்னாடி உட்காந்து திரு மன்னன் வந்து JPKKP தலைவர். அந்த மாதிரி இருக்கிறாங்க. புளி மண்டபம் பாலிங்கில் வந்து 4 வாங்கி கொடுத்தோம். சுங்கப்பட்டால 2, ஜிராயில் இல்லை. ஸோ யார் அதை ஃபைட் பண்ணோம்? நம்ம ஒரு 15 ஃபைட் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க. அது வந்து ஒன்றுமே இல்லைன்ட்டானுங்க. முதல்ல 4 தான் கொடுக்குறானுங்க. அப்புறம் நம்ம ஃபைட் பண்ணி 15 MCAக்கு 4 தான். அது ஒரு கூட்டத்தில் வந்து நம்ம ஃபைட் பண்ணணும். நம்ம கேட்கணும். கேட்டால் தான் கிடைக்கும். அப்போ இந்த நிர்வாகம் வந்து கிடாமல்ல பிரபா போய் சொல்லணும். இன்னொரு 10 வாங்கணும். அது கரைச்சார் பிற்பாடு வாங்கணும். அது நேஷனல். அடுத்த மாநாடு நடக்கிறப்ப 25 இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நோட்டெல்லாம் 25. அந்த வேலையை செய்யணும் நம்ம. ஆகவே தலைவர்களே, பிரச்சனை செட்டில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கோயில் பிரச்சனை செட்டில் பண்ணிட்டு இருந்தோம். NGO பிரச்சனை செட்டில் பண்ணிட்டு இருந்தோம். கோயில் ஒரு தமிழ் ஸ்கூல் மூடுனா போதும் போய் இறங்கிடுவோம். கோலக்கட்டையில் சுடுகாடு வந்து சுடுகாடை எடுத்துட்டு இது கட்டுறானுங்க யூனிவர்சிட்டி. அப்போ நாங்கள்லாம் போயிட்டு இறங்கிட்டோம். பயங்கரமாக இறங்கணும். ஒன்றும் செய்ய முடியல. அவன் 10 வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து கிராஜான் பிற்பாடு வரல படாசராய் துணைத் தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் அவர் மாநாடு. ஆகிய தலைவர்களே, இப்போ நம்ம வந்து மாய்கா என்ன செய்யுதுன்னே சில பேர் கேட்குறாங்க. இப்ப கல்விக்கு மட்டுமே தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனோட வழியில கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார். திரு செல்வம் சடையன் வந்து எய்ம்ஸ்ல வந்து ஒரு கேள்வி கேட்டார். அதாவது இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி கடன் நிதி வழங்குவீங்களா, இல்ல எல்லா இனத்துக்கும் வழங்கினாக்கா? அவர் கேட்ட கேள்வியில வந்து நிறைய பேர் கேள்வி கேட்ட கேள்வி எல்லாமே தெளிவாயிடுச்சு. எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி வந்து சீனர் படிக்கிறாங்க, இந்தியர் படிக்கிறாங்க, மலையர் படிக்கிறாங்க. நம்ம வந்து யூனிவர்சிட்டியில் போயிட்டு பாகுபாடு பார்க்க முடியாது. அதுக்காக இந்தியர்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி கடன் நிதி வேணுமோ நீங்க வந்து கேட்கலாம். கடந்த மாதம் 826 பேருக்கு 18 பில்லியன் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. கல்வி ஸ்காலர்ஷிப்னாக்கா என்ன சொல்ல உபகாரம் திருப்பி கொடுக்க தேவையில்லை. எவ்வளவு திறமை கிடைச்சி இந்த பாருங்க. எய்ம்ஸ்ல இருந்து ஜெயச்சந்திரன் வந்திருக்காரு. ஒரு படத்தை கைத்தறிவு ஜெயச்சந்திரன் அவர் கிளை தலைவர்.
கிளைத்தலைவர் நம்ம தொகுதியில் உள்ள கிளைத்தலைவர் எய்ம்ஸில் ஒரு பகாவாய் ஒரு மேனேஜர் 18 மில்லியன் தாங்க 180 லட்சம் தமிழ்ல யார் கொடுக்குறா? நம்ம என்ன அரசாங்கத்தில் இருக்கோமா? நம்ம சொல்லணும் என்ன மினிஸ்டர்ல இருக்காரா? இல்லை. இப்ப மாயிகாவுடைய முழு நோக்கம் பிள்ளைங்க படிக்கிறது. அதனால எய்ம்ஸ்ல படிக்காத வெளியூர்ல படிக்க கல்வி கடன் கொடுக்குறாங்க. பாகுபாடுலாம் கிடையாது. நீ பிகேஆர், நீ எம்ஐசி, நீ கிராக்கானு, ஐபிஆர் அதெல்லாம் கிடையாது. யாரு தகுதி இருக்கோ கொடுக்கப்படும். அவங்கள்ட்ட சொல்லுங்க, மாய்கா தலைவர் நாட சொல்லுங்க, மாய்கா கிளைத்தலைவர் நாட சொல்லுங்க, தொகுதித்தலைவர் நாட சொல்லுங்க, நிச்சயமா கிடைக்கும். நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த 70 லட்சம் ஸ்டூடெண்ட் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க. B40 அப்புறம் M40 கூட இருக்கு, D20 கூட இருக்கு. அது சில பேர் பிரச்சனை, நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் படிப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அதனால தலைவர்களே, உறுப்பினர்களே, உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, தயவு செய்து எம்ஐசிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. இப்போ சூழ்நிலை மாறிடுச்சு. சார் ஏதாச்சும் ஒன்று பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்டிங் வச்சிருக்காரு. அது ரெக்கார்டிங் மலேசியா பூரா பறி போட்டுருவாங்க. கடந்த 2018 மற்றும் 2022 நடந்த தேர்தலில் பாரிசான் தோத்துருச்சு. இப்போ பாரிசான் அரசாங்கம் இல்லைங்க. நிறைய பேர் போன் அடிச்சு எனக்கு இந்த உதவி வேணும், அந்த உதவி வேணும்னு கேட்குறாங்க. நாங்கள் அந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது. என்ன காரணம்னாக்கா, பாரிசான் அரசாங்கம் தோத்துருச்சு. சும்மா ஒரு கபநாளில் இருக்கும், மரியாதையே இல்லை. எப்படின்னாக்கா, கடந்த காலங்களில் எம்ஐசி நிறைய பேருக்கு பஜிகன் வாங்கி கொடுத்தாங்க. நானே ஒரு 500 பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஒரு ஆளுக்கும் லிமரத்தோஸ், துஜோரத்தோஸ், லப்பரத்தோஸ் வரைக்கும் சொக்ஸோ வாங்கி கொடுத்துருக்கோம் பெர் கேஸ். நிறைய பேர். ஆனா இப்ப நாங்களால வாங்கி கொடுக்க முடியாது. சில பேருக்கு அவங்கள போய் செக் பண்ணிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்க ஒன்றும் உதவி செய்ய முடியாது. காரணம், எங்க கிட்ட பவர் இல்லை. அலி மஜ்லிஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல. அலி மஜ்லிஸ் எல்லாமே பாஸ் பெரிக்காத்தா நேஷனல் வச்சுருக்காங்க. தெரியல. ஸோ மறுபடியும் நம்ம அந்த ஆட்சிக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, அதாவது மாயிகாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். மாயிகாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். கட்சி சில பேர் இப்போ ஒரு புது சட்டம் சட்டம் இல்லை, இப்போ தாட்சி சொல்லியிருக்காரு, தெளிவெல்லாம் கேட்டுங்க. இப்போ ஒரு கிளையில இப்போ என்ன செய்யறாங்க, ஒரு கிளையில உறுப்பினர் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க பழைய உறுப்பினர், அவங்க புதிய உறுப்பினர் அவங்க சேர்க்கல. பழைய உறுப்பினர் வராங்க, சில பேர் வர முடியாது, இறந்துட்டாங்க, புது உறுப்பினர் போடல. அப்போ ஒரு கிளை கூட்டம்னு வச்சுங்களேன். அந்த கிளை கூட்டத்தில் ஒரு கிளை கூட்டத்தில் 30 பேர் வந்துட்டாங்க தூக்கையில. ஆனால் ஐசி எடுத்து செக் பண்ணுறாங்க. நம்ம ஐசி எடுத்து செக் பண்ண சொல்ல அவங்க கூடி பிச்சாரால அதை இன்னும் செயல்படுத்தலை, பேச்சுவார்த்தை. அப்போ அவங்க கிளையில உறுப்பினர் அங்கங்கே நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது. அம்னோ உடனே அந்த மாதிரி தானே செய்கிறான். உடனே போயிட்டு ஐசி செக் பண்ணி ஒரு கிளையை மூடுறது, அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு கிளையை அநியாயமாக மூடக்கூடாது. ஆனால் கெடாவில் எந்த ஒரு கிளையும் மூணுதான் எனக்கு தெரியல, நானும் சரியாக செக் பண்ணல. ஒரு கிளை அவன் ஆண்டு கூட்டத்தை அவன் நடத்தணும் முறையாக கோரத்தோட. தெரியல எத்தனை கிளை மூடப்பட்டதுன்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சவன தான் தெரிவிக்கப்படும், தொகுதித்தலைவருக்கு தெரிவிக்கப்படும். இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த டைம் நாமினேஷன் மட்டும் நான் தாக்கல் பண்ணால் நீங்கள் நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கு தெரியும் என்ன செஞ்சுட்டாங்க, 10 வருஷம் வச்சுட்டாங்க தான் 2017. அதோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேட்கணும். சர்வ மங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சரவணபவாய நமः, சரவணபவாய நமः, சரவணபவாய நமः. ஓம் நம சிவாய.